கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/2/2025 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தல்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா பொல்லாப்பு நாசமோச விலைக்கு வர நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரமான இவரோடு இந்த அற்புதத்தை செய்யட்டும். செல்லக்கூடிய இடத்துலெல்லாம் தேவ மகிமையினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கிருபை இவரோடு இருந்து செயல்படட்டும் அப்பா. உங்களுடைய பிரகாசிக்கூடிய அன்பு எப்போதும் இவரோடு இருக்கட்டும். என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை இவரை வழிநடத்தும்படி நீர் செய்தல்லும் ஆண்டவர். இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் நிறைவு உண்டாகட்டும். சங்கீதம் 62:5 நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவரே சகல ஆசீர்வாதத்தையும் இவருக்கு கொடுத்து பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/2/2025 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய சமூகத்தில் வருகிறேன்ப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையும் கிருபையும் விடுதலையும் நீர் வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரம் மாத்திரம் தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்யட்டும். உடைய கிருபைக்குள்ளாக தேசத்தை நீர் மூடி மறைத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். உடைய அன்பின் பிரசனம் எப்போதும் தேசத்திலிருந்து செயல்படட்டும் அப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டு கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தனை ஏறப்பட்ட அர்த்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.